டிஸ்மிஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த வீட்டில் போய் நாங்கள் கேட்டாங்க, நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீடு அட்ரஸ் எங்கெல்லாம் மாரிக்குப்பம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்? 2 பிளாக் மாரிக்குப்பம் 24 கேஜிஎஃப். என் பேர் பிரேமகுமாரி. இப்போ அந்தோனி குருசி எங்கள் அப்பா அங்கே பிஜிஎம்எல்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் பெங்களூருக்கு போயிடுவோம். அந்த வீடு பூட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க பூட்டு வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ அவங்க கேட்டாக்கா விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீடுன்னு சொல்கிறாங்க. அவங்க யார் பர்சன் பேர்? மினலா தேவி மணி. அவங்க வீட்டுக்காரு ரயில்வே இருக்காரு. இப்போ என்ன சொன்னாங்க பிஜிஎம்எல்ல இப்போ நாங்கள் காலி பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ 15 வருஷமாக கோர்ட்டு, நாங்கள் 10 வருஷமாக கோர்ட்டு இதோ இந்த டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க 5 வருஷமாக நாங்கள் வந்து ஏதோ காலி பண்ணுறேன்னு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அவங்களும் பேசுறது ஏதோ காலி பண்ணுற 3 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு 5 வருஷமாக இப்படியே காலத்து கல்வின்னு வந்துருக்கிறாரு சிஎஸ்ஓ. இப்போ ஓஎஸ்டி என்ன சொல்கிறாரு, 15ஆம் தேதி வரையில் டைம் கொடுங்க, நான் காலி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ 10ஆம் தேதி போனாங்க, எல்லாம் பிஜிஎம்எல் எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போனாங்க, ஓஎஸ்டி எல்லாம் போனாங்க, இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. அப்போ கூட அவங்க காலி பண்ணல. இப்போ ஓஎஸ்டிக்கிட்ட வந்து பேசினா நாங்கள், அவங்க 15ஆம் தேதி வரையில் டைம் கொடுங்க, நான் காலி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது அவங்க 15ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் எதனா பண்ணி செத்துருவோம். காட்டாது என்ன இப்போ என்னத்துக்கு வந்து ஓய்ச்சி என்ன சொன்னார் சொல்லி காட்ட உங்களுக்கு ப்ரெஸ் கப்பு தான் தெரியும். வந்து அவர்கிட்ட நாங்கள் அவர் சொன்னார் விடாதீங்க, வந்துரு டீ குளிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு என்ன சொன்னாருங்க? அது எல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் 15ஆம் தேதி நாங்கள் வெக்கேட் பண்ணி தரோன்னு சொல்லிக்கிறாங்க. அது மீறி அது பண்ணலனாக்கா நாங்கள் இந்த மாதிரி முடிவு தான் எடுப்போம். என்னக்கா வருத்தோடு பிரேஸ்கார் இன்னைக்கு கூப்பிட்டது என்னன்னாக்கா, எக்ஸ் எம்ப்ளாய் அந்தோனி குருஸ்னு ஒருத்தர், அவர் வந்து 2 PO நம்பர் 24 இருந்தார். அவர் அண்டர்கிரவுண்டில் எக்ஸ்பைர்ட் ஆகிட்டார். எக்ஸ்பைர்ட் ஆகிட்ட பிறகு என்ன ஆச்சுனாக்கா, இந்த அம்மா அவங்க வீடு போட்டு டெய்லி வேலைக்கு போயிருந்தாங்க. யாரும் அந்தோனி குருஸ் ஒய்ஃபோ அவங்க பொண்ணும், வேறு எதுவும் சோர்ஸ் இல்லைன்னு டெய்லி ட்ராவல் போயிட்டு வந்தாங்க. இது 5 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் இருந்தது. கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது கோர்ட் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. டிஸ்மிஸ் ஆகிட்ட பிறகு என்கிட்ட வந்தாங்க. யாரும் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க, எக்ஸ் எம்ப்ளாயி பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் இவங்க பேர் மேலே இருக்குது. ஸோ நான் உடனே சிஎஸ்ஓ கிட்ட வந்தேன். சிஎஸ்ஓ கிட்ட வந்து என்கொயரி பண்ணேன், எப்படி சார் இருக்குதுன்னு. அப்போ சொன்னார், இல்லை பக்கா அந்தோனி குருஸ் தான் வீடு, அவங்களுக்கு தான். நான் அவங்களுக்கு AA ஃபார்ம் கொடுக்குறேன். 2025 ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. 2025 ஃபார்ம் கொடுத்தா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, அகைன் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க, இன்னொரு AAA ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்புறம் எங்களை உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு வர வச்சாங்க. அவங்கள வர வச்சு கேட்டாங்க. அவங்க நாங்கள் 4 நாள் டைம் கொடுனாங்க. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 ஆச்சு. இதில் சிஎஸ்ஓ கமிட் ஆகிக்கிறாரா என்ன தெரியாது. சிஎஸ்ஓ கமிட் ஆகிட்டு இருந்தால் அன்றைக்கி வெக்கேட் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த மேனேஜர் அனுப்பினார், நேற்று போலீஸ்க்கு அனுப்புனாங்க. இவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரும் லெட்டர் எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து கார்டன் ரூல் என்னாக்குது அது பண்ணுங்கன்னு எஸ்பியும் லெட்டர் போட்டு கொடுத்தாங்க. உருகம் பிஎஸ்ஐக்கு எல்லாம் படித்தாங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஹரிஷன் புதுசு வந்தார், அவரும் படித்தார். அவன் 15ஆம் தேதி இது மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை கோர்ட்டு கேஸ் பண்ணுறதுக்கோ 2-3 ஹியரிங் ஆகும். ஆகையால் நீங்கள் வந்து உடனே போய் டேட் வாங்கிடுவாங்க. நான் உடனே சிஎஸ்ஓ வந்தேன், தேதி கொடுத்தாங்க, டேட் கொடுத்தாங்க, கொண்டாந்து போய் போலீஸில் கொடுத்தோம். போலீஸ் அனுப்புனாங்க. இந்த சிஎஸ்ஓக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. எப்படின்னா, கான்ட்ராக்ட் லேபர் போய் வீடு வெக்கேஷன் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயி, செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் போடணும். அவர் ஏதோ அவங்க பர்சனல் வேலைக்கு ஏதோ அவங்க ஒய்ஃப் ஏதோ டெலிவரிக்கு ஏதோ போய்க்கிறாங்கன்றதுக்காக இவங்களை அனுப்பிச்சாங்க. இவங்களை போய் அனுப்பிச்சதுக்கு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, 15 டேஸில் கொடுக்குறேன்னு. அதனுடைய உத்தேசம் என்னன்னா, 15 டேஸ் ஆகுனா திரும்ப கோர்ட்டுக்கு போகிற மாதிரி. ஏற்கனவே 7 வருஷம் பாதிக்கப்படுறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு பைசன் ஏதோ குடிச்சிட்டு அக்கம் பக்கம் போலீஸ்ல இட்டு போய் கொடுத்தாங்க. நான் சிஎஸ்ஓக்கு அது கூட சொன்னேன், சார் 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆகுது, ஃபேமிலி பிரச்சனைக்கு சார்னு. வயசானவங்க நடக்க முடியல, அந்த பொண்ணு எங்கே கார்மெண்ட்ஸில் 300 ரூபாய் சம்பளம் வாங்குது. 5 வருஷமா நடந்து போய் கூட அவங்களுக்கு அந்த வீடு வாங்க முடியல. இதில் ஏன் இப்படி கமிட் ஆகிக்கிறாங்க என்னன்னு எனக்கு புரியல. அதனால நாங்கள் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து டீ குளிக்கிறதுக்கான முடிவெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் தான் பிடிச்சி நிற்க வச்சுட்டு கடைசியாக ஓய்ச்சிக்கிறாரு. அவர் போய் கேட்கலாம், அவர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு ஃபர்தர் நீ என்ன பண்ணிக்க இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஓய்ச்சிட்டு மீட் பண்ணோம். இன்னைக்கு துரதிருஷ்டமாக காலையிலேருந்து காத்துதான் அவர் 1 ஹவரில் வந்தார். இப்போ அவங்க எல்லாம் உட்காந்து பேசினாங்க. பேசிட்டு பிறகு டிஸ்கஷன்லான்னாரு. அவங்க கோர்ட்டுக்கு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 15ஆம் தேதி சிஎஸ்ஓ வந்து அவன் தான் ரெஸ்பான்சிபிள், அந்த ஆகிட்ட சொல்லிட்டு நாங்கள் எவிஷன் பண்ணி வீடு தரேன்னு சொன்னார். அந்த வீடு தரேன்னு சொன்ன காரணத்துக்காக இப்போ அவங்க வந்துட்டாங்க. நாங்களும் சரி அவர் மேலே நம்பிக்கை, இவ்வளோ நாள் இருந்துட்டோம், மண்டே ஒரு நாள் தரேன், மண்டே அப்படி பண்ணாட்டி மண்டே மீண்டும் இதேமாதிரி தான் தொடரும் போராட்டம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதுதான் பிரச்சனைங்க. இது மட்டும் இல்லை, பீஜம் இல்லை, என்னென்ன நடக்குது எல்லாமே சொல்லி பார்த்தோம். இதுதான் பெரிய விஷயம்னாக்கா, லீடருங்க சரியா வந்து எங்களை அப்ரோச் பண்ணதில்லை. அவன் நான் ஒரு குரூப், நீ ஒரு குரூப். நேற்று
மைனிங் கேஸ் இருந்துச்சு. வெறும் 40 தொழிலாளி தான் வந்தான். 1300 தொழிலாளி உயிராகிறான், 1200 பேர் செத்துட்டான். இந்த 40 தொழிலாளிக்கு அக்கறை. அந்த 40 தொழில் தான் கோர்ட்டில் வந்தான். கோர்ட்டில் வந்த பிறகு ஜட்ஜி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாளை முதலுக்கு ஜட்ஜி எல்லாம் ஏஞ்சிட்டாரு. நெக்ஸ்ட் 22 ஒரு டேட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம என்னன்றனாக்கா எக்ஸ் எம்ப்ளாய்க்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எஸ்டிபி எம்ப்ளாய் இருக்கட்டும், எக்ஸ் எம்ப்ளாய் இருக்கட்டும், யார் இருந்தாலும் நாங்கள் வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் நாங்கள் அசோசியேஷன் மெம்பராக இருக்கிறோம். அதனால வேண்டி எங்களுக்கு நம்பிக்கை இது. தொடர்ந்து இதுமாரி பண்ணாக்கா நாளைக்கு இங்கே மண்டே காலையில் எங்களுக்கு எவிஷன் கோர்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் போலன்னா சொர்ணபவன் எதிரில் இங்கே நாங்கள் சாக வரை உண்ணாவிரதம். அவங்களே உட்காரன்றாங்க, வீட்டுக்காரர் எங்களுக்கு இல்லை, அவங்க வீட்டுக்காரன்றாங்க. ஆல்ரெடி பர்னிங் பண்ணாங்க, அதுவும் அவாய்ட் பண்ணோம். ஒரு டைம் பைசன் குடிச்சாங்க, அதை அவாய்ட் பண்ணோம். சிஎஸ் வெதற்கு வந்து பெட்ரோல் ஏற்றுக்கு நாங்கள் ஓசிட்டு கிட்ட அதுவும் வானான்னு சொன்னோம். அவர் கொடுத்த அசூரன்ஸ் மேலே நாங்கள் போகிறோம். பத்திரிகைக்காரர் இவ்வளோ நேரம் எங்களுக்கு காத்திருந்துக்கா ரொம்ப நன்றி.